ஸோ அதில் வந்து குஜஸ்தான்ற ஒரு இடத்துல வந்து ஈரானோட வடக்கு மாகாணத்தில் இருக்குது. அங்கே வந்து எண்ணெய் வந்து தட்டுப்படுது. ஸோ அதுதான் முதல் தடவை ஈரானில் வந்து எண்ணெய் இருக்கிறது. ஈரானில் விட மத்திய கிழக்கில் வந்து எண்ணெய் இருக்கிறது அதான் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்படுது. ஒன்ஸ் ஆயில் கண்டுபிடிச்ச உடனே பிரிட்டிஷோடைய கடற்படை வந்து பயங்கரமாக விரிவடையுது. அவங்களுடைய செல்வங்கள் வந்து பெருகுது. பட் ஆனால் ஈரான் வந்து அதே நிலைமையில தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து சொற்ப அளவு தான் அவங்களுக்கான வருவாய் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆயில் கண்டுபிடிச்சிலேருந்து இந்த 1950 வரைக்குமே இந்த 30-40 இயர்ஸ்லேயே கிட்டத்தட்ட அவ்வளோ எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. லைக் அரௌண்ட் 10,000 பில்லியன் crores ஆஃப் ஆயில். அதில் வந்து ரொம்ப சொற்ப அமௌண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி ஒரு 600 கோடி மட்டும் ஈரானுக்கு வந்து வருவாயாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. உலக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஈரானில் வந்து நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம் 60 வருஷத்துக்கு. இப்போ வந்து அவங்க எண்ணெய் தேசியமயமாக்கல்ல எங்களை வெளியே போக சொல்கிறாங்க. இப்போ இருக்க கமேனி இருக்கார், ஆயத்தொல்லா கமேனி, அவர் வந்து அப்போது அதிபராக இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், நம்ம வந்து இந்த அணு ஆயுத இதை வந்து நம்ம தொடரணும். ஏன்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து இவ்வளோ நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம அணு ஆயுதம் பண்ணணுன்றப்போ சொல்லியிருந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பித்தாங்க. 2018 வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வராரு. இந்த ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அது ஈரான் வந்து அணு ஆயுதம் இந்த இதுவே தயாரிக்கவே கூடாது, கம்மி அளவிலே தயாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சொல்கிறாரு. அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 2018 ஆரம்பித்தது தான் இந்த வார். அதுதான் விதை போட்டது, அங்கே ஆரம்பித்தது. இப்போது கரண்ட்டில் 2026 நடக்கிற வாருக்கு வந்து அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளர் ஜான் பால் ரொசாரியோ இருக்கிறார். ஈரான் வரலாறு தொடர்பாக மிக விரிவாக ஆய்வு செய்து நூல் எழுதியிருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது ஒரு வாரம் தொடங்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது. வந்து ஒரு நாள் 2 நாளில் முடிஞ்சிடும்னு எதிர்பார்க்கப்பட்ட பாரு தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. வந்து ஆனால் எல்லாருமே இதுக்கு வாருக்கான காரணமாக சொல்லப்பட்டது வந்து ஈரானில் அணு ஆயுதம் இருக்குது, அங்கே வந்து ஒரு அடக்குமுறை இருக்குது, வந்து ஒரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு அரசு இல்லை, அதனால் அரசை மாற்றணும், இப்படி பல்வேறு காரணங்களை அமெரிக்கா சொல்லுது. வந்து இஸ்ரேலும் சொல்லுது. வந்து அவங்க சொல்லாத ஒரு விஷயம், அங்கே இருக்கிற எண்ணெய் வளம் தான் இந்த பிரச்சனையோட ஆணிவேர் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் நம்ம அதிலிருந்தே ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். வந்து ஈரானில் எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போது? ஈரானில் வந்து 1908 தான் எண்ணெய் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி 1901 வந்து வில்லியம் டார்சின்னு ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து பிரிட்டன்லேருந்து இங்கே ஈரானுக்கு வராரு. 1908 தான் வந்து ஈரானில் வந்து எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. பட் ஆனால் அவர் 7 வருஷம் முன்னாடியே வந்துடுறாரு. வந்து அங்கே வந்து 7 இயர்ஸாக வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பட் லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து 1908 வந்து ஓகே நம்ம கடைசியாக இந்த இடத்துல ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரில் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து குஜஸ்தான்ற ஒரு இடத்துல வந்து ஈரானோட வடக்கு மாகாணத்தில் இருக்குது. அங்கே வந்து எண்ணெய் வந்து தட்டுப்படுது. ஸோ அதுதான் முதல் தடவை ஈரானில் வந்து எண்ணெய் இருக்கிறது. ஈரானில் விட மத்திய கிழக்கில் வந்து எண்ணெய் இருக்கிறது அதான் முதல் தடவையாக கண்டுபிடிக்கப்படுது 1908. அதாவது மத்திய கிழக்கில் மற்ற நாடுகளை விட முதல்ல ஈரானில் தான் முதல்ல எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க 1908. அதுதான் முதல்ல வந்து எண்ணெய் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்ச உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து ஈரானில் வந்து கஜார் பேரரசு வந்து ஆட்சியில் இருந்தாங்க. ஸோ அப்போ ஈரான் வந்து ரொம்ப வறுமையில் இருந்துச்சு, ரொம்ப பணவீக்கம், மன்னருமே வந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணிட்டு ரொம்ப ஒரு இதுவாக இருந்தார். ஸோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஈரான் மன்னர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது நான் வந்து இங்கே எண்ணெய் எடுக்கிறதுக்கு வந்து எனக்கு 60 வருஷம் ஒப்பந்தம் நீங்கள் வந்து எனக்கு தரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு அமௌண்ட்டாக வந்து ஒரு 20,000 பவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்போவே மன்னருக்கு வந்து அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அதை கொடுத்துட்டு எங்களுக்கு வர வருவாயில் வந்து 16% நான் உங்களுக்கு தரோன்றாங்க. அதாவது மன்னருக்கு வந்து தெரியல, ஒரு பெரிய ட்ரெஷரில் போயிட்டு இவ்வளோ ட்ரெஷர் இருக்குது, அது அவருக்கு தெரியாமல் வந்து இந்த அமௌண்ட் தராங்க. சரின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாங்கியிருக்கிறார். 1000 ரூபாய் நமக்கு வந்து எண்ணெய் வருவாய் கிடைக்குதுன்னா அதில் வந்து ரொம்ப சொற்பமான அமௌண்ட்டை தான் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 rupees வருதுன்னா 800 rupees வருவாயை வந்து பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. ரிமைனிங் வந்து ஒரு 200 rupees வந்து ஈரானுக்கு போகிற மாதிரி, அப்படி வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மன்னர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 60 வருஷம் வந்து டீல் போடுறாங்க. இது வந்து 1908. இப்போ பிரிட்டிஷ் வந்து பயங்கரமாக வந்து பலமாகிடுது. ஏன்னா அந்த எண்ணெய் வர்த்தகத்தில் வந்து பயங்கரமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய கடற்படையெல்லாம் பயங்கரமாக பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நிலக்கரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா அவங்களுடைய போர்களுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய கடற்படைகளுக்கு நிலக்கரிகள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் ஆயில் கண்டுபிடிச்ச உடனே பிரிட்டிஷோடைய கடற்படை வந்து பயங்கரமாக விரிவடையுது, அவங்களுடைய செல்வங்கள் வந்து பெருகுது. பட் ஆனால் ஈரான் வந்து அதே
நிலைமையில தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து சொற்ப அளவு தான் அவங்களுக்கான வருவாய் வந்து போய்கிட்டு இருக்கு. 16%. ஈரான்ல வந்து வேற எதுவும் வளங்கள்ங்கிறது கிடையாது. ஈரான்ல வேலை வளங்கள் இல்லை சார். ஏன்னா ஈரானுடைய அமைப்பே வந்து அது வந்து ஒரு மலை சூழ்ந்துள்ள ஒரு இடமா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு பெரிய நிலப்பரப்பு, மலைகள் இருக்கும், அந்த மாதிரி அந்த நிலப்பரப்புல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. முதல்ல வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த ஆக்சுவலா பெர்ஷியான்னு கூப்பிட்டு இருந்தாங்க ஈரானை. அப்போ வந்து இந்த பழங்குடியினர் நிறைய இந்த மேய்ச்சல் நிலமா தான் இருந்துச்சு அது பிரதானமா. ஸோ அதுக்கப்புறம் மருவி ஈரான்ற பேர் வந்துச்சு. அது வந்து ஈரான்ற அந்த ரேசா ஷான்ற ஒரு கிங் வந்து பாரசீகத்துல இருந்து ஈரான் இனிமேல்ட்டு நான் வந்து இந்த நாட்டை கூப்பிடுவேன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாருமே ஈரான் அழைக்க ஆரம்பிச்சாங்க நாட்டை. இந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டுன்னு சொல்லிங்களா சார், இது எப்போ ஒரு பிரச்சனையா மாறிச்சு? ஓகே, எண்ணெய் வளம் வந்து 1908 கண்டுபிடிச்சாங்க. 1950 வரைக்கும் வந்து பயங்கரமா வந்து இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தாங்க. லைக் பிரிட்டிஷ் பயங்கர growth இருந்துச்சு. அவங்க வந்து பயங்கரமா செல்வத்தை வந்து பயங்கரமா வளர்த்தாங்க. ஸோ அது எப்போ பிரச்சனை, பெரிய கொள்ளைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஈரானோட சொத்து ஈரானுக்கு சம்பந்தம் இல்லாம அவங்க எடுத்துட்டு போய். ஸோ இது வந்து ஒரு அடக்கி வச்சிருக்க ப்ரெஷர் குக்கர் மாதிரி தான். ஈரான் மக்கள் அண்ட் சுற்றி இருந்த தேசியவாதிகள் எல்லாருமே வந்து ரொம்ப இதை வந்து ரொம்ப பொறுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. லைக் இது எப்போ வெடிக்கும்ன்ற மாதிரி இருந்தாங்க. கரெக்டாக வந்து 1951 வந்து இது வெடிச்சது. எப்படின்னா ஈரானுடைய எண்ணெய் வளங்களை வந்து தேசியமயமாக்கணும்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து போட்டாங்க. அதை வந்து முன்னிறுத்தினது வந்து முசாதிக்னு ஒருத்தர். முசாதிக்ன்றது வந்து ஒரு ஈரானுடைய பிரதமர். 1951 ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர். அவரு தான் வந்து இந்த சட்டத்தை வந்து போடுறாரு. பார்லிமெண்ட்ல இருக்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து அக்ரி பண்றாங்க. அப்போ வந்து மன்னராக இருந்தவர் வந்து முகமது ரேசா ஷான்றவர். ஸோ முகமது ரேசா ஷாக்கு வேற வழி இல்லை. அவர் வந்து பிரிட்டன் அண்ட் ரஷ்யா, அமெரிக்கா இவங்களோட வந்து நல்ல உறவுல இருக்கணும்னு நினைச்சிருந்தது. பட் ஆனால் பாராளுமன்றத்தில் முடிவெடுத்தாலும் அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லை. தேசியமயமாக்கல வந்து அவருமே வந்து சைன் பண்ணிடுறாரு. பிரிட்டிஷ் வந்து இவர் முசாதிக் என்ன சொல்றாரு, பிரிட்டன் வந்து இனிமேல்ட்டு வந்து இங்க வந்து நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்னுடைய நிலத்தில் இருக்க எண்ணெயை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து எடுக்கிறது நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இது வந்து பயங்கர வரவேற்பு கிடைச்சது. ஈரான்ல இருக்க மக்கள், மாணவர்கள், இடதுசாரிகள் எல்லா கட்சிகளுமே வந்து ஒருமித்த ஆதரவு கொடுத்தாங்க இந்த எண்ணெய் தேசியமயமாக்கலுக்கு. ஸோ அது வந்து ஈரான் மக்கள் வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்த்தாங்க இந்த தேசியமயமாக்கல் பிரச்சனையை. பிரிட்டனை வந்து ரொம்ப இது பண்ணிச்சு, அவங்களோட ரொம்ப சீண்டுச்சு. இது இவ்வளோ வருஷம் நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து புரட்சி செய்கிறீங்களேன்ற மாதிரி பிரிட்டன் வந்து பயங்கரமாக வந்து அவங்க வந்து சீண்டப்பட்டாங்க. ஸோ அந்த டைமில் தான் இந்த 1951 தான் எண்ணெய் தேசியமயமாக்கல் வந்து ஈரானில் வந்து எழுச்சி கண்டுச்சு. அப்போ தான் வந்து அடுத்தடுத்தபடியாக பிரிட்டன், ஈரான் அண்ட் அப்புறம் தான் அமெரிக்காவும் உள்ள வர ஆரம்பிச்சது. இதுக்கு நடுவில் வந்து வேற பல்வேறு இடங்கள்லயும் எண்ணெய் இருக்கிறத கண்டுபிடிக்க அந்த குஜஸ்தான் மாகாணத்துல வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க, ட்ரில் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து சில நாட்கள்லேயே அந்த ஏரியாவில் இருக்க எல்லா இடத்துலையுமே அவங்க ட்ரில் பண்ணி எண்ணெய் வந்து ஊற்று மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஏரியாவே வந்து ஒரு எண்ணெய் வளமிக்க ஒரு இடமா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் வந்து ரிஃபைனரிஸ் கட்டுறாங்க, ஆயில் ரிஃபைனரிஸ். அதை சுற்றி அபாதான் ஒரு இடத்துல ஈரான்ல, அது வந்து உலகத்திலே மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனம் அதை வந்து கட்டுறாங்க. ஸோ அதான் எண்ணெயில் வந்து அப்போ வந்து ஈரான்ல எல்லா இடங்களிலுமே அந்த குஜஸ்தான் பகுதியில் இருக்க இடத்துல வந்து கண்டுபிடிச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் அந்த பகுதியில் இருக்க எல்லா இடத்துலையுமே எண்ணெய் வளங்கள் இருக்கிறத வந்து தெரிய வருது அவங்களுக்கு. இப்போ பொதுவாக இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சாங்க. அந்த காலத்தில் இந்தியாவிலேருந்து அவங்க எடுத்து போன செல்வத்தோட மதிப்புங்கிறது பல லட்சம் கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து இப்போ இது மாதிரி ஒரு பண ரீதியாக மதிப்பிட்டோம்னா ஈரான்லேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன எண்ணெயோட மதிப்பு எவ்வளோ இருக்கணும்? தற்போதைய நிலவரப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10,000 crores ஆஃப் ஆயில். நான் சொல்றது 1953 அந்த டைம்ல நான் சொல்றது 1953 இந்த 30 years ஆயில் கண்டுபிடிச்சிருந்து இந்த 1950 வரைக்குமே இந்த 30-40 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட அவ்வளோ எடுத்துட்டு போயிருப்பாங்க. லைக் அரௌண்ட் 10,000 billion crores ஆஃப் ஆயில். அதில் வந்து ரொம்ப சொற்ப அமௌண்ட், எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 கோடி ஒரு 600 கோடி மட்டும் ஈரானுக்கு வந்து வருவாயாக கொடுத்துருப்பாங்க. ராயல்ட்டி மாதிரி ஒரு அமௌண்ட் 16%. ஸோ இவ்வளோ அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கடற்படை, வான்படை எல்லாமே. அடுத்து வந்து பிரிட்டன் என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. எண்ணெயை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. எந்த நாடும் வந்து ஈரானுடைய வந்து நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உலக நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஈரானில் வந்து நாங்கள் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கோம் 60 வருஷத்துக்கு. இப்போ வந்து அவங்க எண்ணெய் தேசியமயமாக்கல் எங்களை வெளியே போக சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக நீதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து ஈரானுக்கு சாதகமாக வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க உலக நீதிமன்றத்தில். இது வந்து 1951. ஸோ பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, இது வந்து நம்ம தனியாக நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய உதவியை நாடுறாங்க. ஸோ பிரிட்டன் வந்து அமெரிக்கா கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஆக்சுவலாக ஈரானுடைய நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஈரானுடைய எல்லை பகுதி வந்து ரஷ்யா இருக்குது. ஸோ அவங்க வந்து அமெரிக்கா கிட்ட என்ன சொல்கிறாங்க, ஈரானில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிச கொள்கை வந்து பரவ ஆரம்பிக்குது. அங்கே வந்து முசாதிக்குன்னு
ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து தேசியவாதி. ஸோ ஈரான் வந்து கம்யூனிச நாடா மாறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா தெரியுது. ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நிறுத்தி ஆகணும்னு சொன்ன உடனே அமெரிக்கா வந்து விழிப்படைஞ்சிடுது. ஸோ அமெரிக்கா வந்து என்ன சொல்லுது, சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் இவங்க வந்து என்ன பண்றாங்க, 1953 வந்து ஈரான்ல வந்து ராணுவ ஆட்சி கவிழ்ப்பு நடத்துறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஈரான்ல இருக்க அங்க உள்ள இருக்க ராணுவ வீரர்கள், அப்புறம் வந்து அங்க இருக்க இந்த உள்ளூர் ரவுடிகள், அப்புறம் அங்க இருக்க சில பல மக்கள் எல்லாத்தையுமே வந்து காசு கொடுத்து அவங்கள வந்து இது பண்ணி அங்க இருக்க முசாதிக்கை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. ஏன்னா முசாதிக் தான் அங்க பிரதமரா இருந்தாரு. இதை வந்து மன்னருடைய ஒப்புதலோட தான் பண்றாங்க. ரேசா ஷா வந்து அமெரிக்கா, அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த ஆள். ஸோ எது சொன்னாலும் கேட்டுக்கிற ஆள். ஸோ அதனால மன்னரோட ஒப்புதல் வாங்கி அங்க வந்து எப்படின்னா, ஈரான்ல வந்து எதுக்காக இருந்தாலும் மன்னரோட ஒப்புதல் வேணும். மன்னரோட அக்ரிமெண்ட்டை வாங்கிட்ட பிறகு இவங்க வந்து அஃபிஷியலா வந்து முசாதிக்கை வந்து பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. முசாதிக் வந்து அதுல இருந்து இறக்குற வரைக்கும் அவருடைய வீட்டு காவலில் வச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் வந்து ஈரான் உள்ள இந்த முதல் ஆட்சி கவிழ்ப்பு நடந்தது. அதான் ஈரான் வந்து கடைசியா ஜனநாயக நாடா இருந்தது வந்து அந்த 1953 தான். பிரிட்டன் அண்ட் அமெரிக்கா வந்து உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு காலகட்டம் வரைக்கும் அந்த அமெரிக்கா பிரிட்டனோட கண்ட்ரோல் அது இருந்தது? 1953 to 1978, அதாவது இஸ்லாமிய புரட்சி வரைக்கும் அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் வந்து ஃபுல் கண்ட்ரோல் ஈரான்ல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து ஈரான் வந்து கொஞ்சம் நவீனமயமாச்சு தான், அது வந்து ஒப்புதலாம். ஆனா இங்க எண்ணெய் வருவாயை வந்து 16% இருந்து 50% கொஞ்சம் ஏத்துனாங்க. இந்த பிரிட்டிஷ் கம்பெனி, இப்போ நம்ம பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த கம்பெனி தான் வந்து அங்க இருந்துச்சு. ஸோ அது வந்து 50% ஏத்துனாங்க அவங்களோட வருவாயை. அரௌண்ட் 1953 to 78 வந்து இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் 25 வருஷம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரான் வந்து இஸ்லாமிய நாடு ஆக்சுவலாக. அவங்க வந்து ஷியா இஸ்லாமிய மதத்தை வந்து பின்பற்றவங்களா இருந்தாங்க. கொஞ்சம் வந்து பாரம்பரியமிக்க கொஞ்சம் இதில் தான் இருந்தாங்க. ஒன்ஸ் அமெரிக்கா பிரிட்டன் வரும்போது ஈரான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவீனமயமாக்கலுக்கு வந்து மாற தொடங்குச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து அங்க இருக்க பாரம்பரிய மக்கள், ஸோ எல்லாமே பாரம்பரிய மக்கள். இப்போ உதாரணத்துக்கு அவர் வந்து ஈரானுடைய மக்களோட உடைய மாத்திட்டா அவங்க எல்லாமே வெஸ்டர்னைஸ் ஆயிடலான்ற ஒரு தாட்ல வந்து இந்த மன்னர் இருந்திருந்தார் ரேசா ஷா. பட் ஆனால் என்ன ஆச்சுன்னா, மக்கள் வந்து அது பெருசா விரும்பல. அந்த ஈரான் வந்து மத குருக்கள் நிறைய பேர் இருந்தாங்க, அங்க இருக்க மத பள்ளிகள் நிறைய இருந்துச்சு. அவங்கலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஈரான் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. ஈரானை வந்து நவீனமயமாக்கல்ன்ற பேர்ல இவங்க வந்து வெஸ்டர்னைஸ் பண்றது வந்து எங்களுடைய கல்ச்சரை வந்து பெருசா இது பண்ணுதுன்ற மாதிரி அவங்க வந்து எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இஸ்லாமிய மத குழுக்கள், ஸ்டூடெண்ட்ஸ், அங்க இருக்க தாராளவாதிகள் எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி இஸ்லாமிய புரட்சிக்கு வந்து வழிவகுத்துச்சு. அமெரிக்கா அண்ட் ஈரான் சொல்லுங்க. முதல் வந்து இந்த 1953 இந்த பிரச்சனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த 1978 இஸ்லாமிய புரட்சி தான் முதல்ல நடந்துச்சு. அதாவது மெயினா இதுக்கான பிரதான காரணங்கள் என்னன்னா, முகமது ரேசா ஷா என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இஸ்லாமிய புரட்சி வர வைக்கிறது அவர் தான் வந்து வழிவகுத்தார். என்ன பண்ணாருன்னா, வெள்ளை புரட்சின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சார். அதாவது என்னன்னா, நிலப்பிரபுக்கள் கிட்ட இருந்து விவசாயிகளுக்கு வந்து நிலத்தை வந்து வாங்கி கொடுக்கறதுன்னு அறிவிச்சார். இது வந்து அங்க இருக்க இந்த மத பள்ளிகள் வந்து அவங்க கட்டுப்பாடுல இருந்துச்சு. இந்த இஸ்லாமிய மத நிறுவனங்கள் கட்டுப்பாடுல இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து அவங்களுடைய மத பள்ளிகளை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஸோ அதை வந்து மத குருக்கள் வந்து கொஞ்சம் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து கடுமையான அடக்குமுறை. ஸோ இப்போ வந்து இப்போதான் நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஈரான் வந்து ரொம்ப எதிரியா இருந்தாங்க. பட் அந்த டைம்ல வந்து அவங்க ரொம்ப நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க, இஸ்ரேல் அண்ட் ஈரான், அரௌண்ட் 1978 வரைக்குமே. அதாவது ஈரான் வந்து அப்போ மன்னராட்சியில் இருக்கும்போது, கரெக்ட், மன்னராட்சியில் இருக்கும்போது ஈரான் இஸ்ரேல் வந்து ரொம்ப நல்ல உறவுல இருந்தாங்க. ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ரெகுலரா எண்ணெய் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த உறவு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து என்ன பண்ணாங்க, அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் உதவியில வந்து ஈரான்ல வந்து அவங்களுடைய உளவுத்துறையை ஆரம்பிக்கிறாங்க. சவாக்ன்ற பேர், SAVAK, இன்டெலிஜென்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவுடைய CIA, இஸ்ரேலுடைய மொசாட், 2 பேருமே சேர்ந்து ஈரானுடைய இந்த உளவுத்துறை ஆரம்பிக்கிறாங்க. இந்த உளவுத்துறை வந்து என்ன பண்றாங்கன்னா, ஈரான்ல வந்து எங்கெங்கெல்லாம் எழுச்சி வருதோ, எங்கெங்கெல்லாம் வந்து மன்னருக்கு எதிராக பேசுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் போராட்டம் பண்றாங்களோ, அங்கெல்லாம் வந்து கடுமையா ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சார்பான ஒரு அரசாங்கம் இருக்கணும், அதுதான் அவங்களுடைய பிரதான நோக்கம். ஸோ இந்த மாதிரி ஒடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் வந்து அப்போ வந்து பெண்கள் குறிப்பா வந்து உடைய வந்து ஹிஜாப் அதெல்லாம் வந்து அணிஞ்சிட்டு இருந்தாங்க. இவர் வந்து அதெல்லாமே எதுவும் அணிய வேணான்ற மாதிரி ஒரு சொல்லுது. அதுதான் வந்து ஒரு பெரிய தீப்பொறியா அமைஞ்சது அங்க இருக்க இந்த இஸ்லாமிய புரட்சிக்கு.
ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி 1979 இஸ்லாமிய புரட்சி வந்து நடக்குது. அப்போ வந்து அயத்தொல்லா கொமேனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு மதகுரு மாதிரி, ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க மதகுரு. அவர் தான் முதல்ல முகமது ரேசா ஷா மன்னருக்கு எதிரான குரலை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஈரானுடைய இறையாண்மையே வந்து குலைக்கிற மாதிரி இருக்கு நீங்க பண்றது அப்படின்னு சொன்ன உடனே கொமேனியை வந்து நாடு கடத்திடுறாங்க. கொமேனியை வந்து பிரான்ஸ்க்கு கடத்திடுறாங்க. கொமேனி அங்க இருந்துட்டு ஈரான்ல இருக்க இஸ்லாமிய புரட்சிக்கு வந்து வழிவகுக்கிறார். அவருடைய மாணவர்கள் இஸ்லாமிய புரட்சிக்கு வழிவகுக்கிறாரு. கரெக்டா 1979 வந்து மக்கள் வெகுண்டெழுந்து மன்னர் இருந்த இடத்தையே வந்து இது பண்ணிடுறாங்க, டெமாலிஷ் பண்ணிடுறாங்க. மன்னர் வந்து 1979 வந்து ஈரான்ல இருந்து எகிப்து கிளம்பிடுறாரு, முகமது ரேசா ஷா. அதுக்கப்புறம் வந்து கொமேனி வந்து பிரான்ஸ்ல இருந்து ஈரானுக்கு வந்தாரு. வந்த பிறகுதான் இஸ்லாமிய குடியரசை வந்து அப்பதான் நிறுவுறாரு அவர். ஸோ இப்படிதான் வந்து இஸ்லாமிய குடியரசு வந்து அதுக்கு முன்னாடி இருந்த முகமது ரேசா ஷா ஆட்சியை வந்து தள்ளிட்டு உள்ள வந்துச்சு. ஸோ இந்த கொமேனி வந்ததுல இருந்து இன்னைக்கு இந்த போர் ஆரம்பிச்ச வரைக்கும் வந்து என்ன நடந்ததுங்கிறத சொல்ல முடியுமா? ஏன் இது ஒரு போரா ஆகுச்சு அப்படிங்கிறது? ஓகே, கொமேனி வந்து 1979 வந்து இஸ்லாமிக் குடியரசை வந்து நிறுவுறாரு. கொமேனி வந்து எப்படின்னா, அவங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா இது பண்ற, ஐ மீன் என்ன சொல்றது, அவங்களுடைய கொள்கைகளை வந்து ரொம்ப தீவிரமா கடைபிடிக்கிற ஒரு ஆளு. அவருடைய ஈரானுடைய சட்டத்தையுமே வந்து அவங்களுடைய அரசியல் அமைப்பையே வந்து இந்த இஸ்லாமிய கொள்கைகளின் அடிப்படையில தான் அவர் வந்து வகுக்கிறார். அது வெலாயத் ஏ ஃபத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இஸ்லாமிய கொள்கையின்படி தான் ஒரு நாட்டுடைய தலைவர் இருக்கணும், அவர் வந்து இஸ்லாமிய மத குருவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஈரானுடைய அரசியல் அமைப்பை வந்து மாத்துறாரு. அதாவது சுப்ரீம் லீடர்னு சொல்றாங்க, உச்ச தலைவர்னு சொல்லிட்டு அவர் கீழே தான் எல்லாமே. அதாவது சுப்ரீம் தலைவர் லீடர் கீழே தான் ஈரானோட அரசியல் அமைப்பு, அவங்களுடைய பிரதமர்கள், அதிபர்கள் எல்லாமே அவர் கீழே தான் வரும். ஸோ அதை வந்து கட்டமைக்கிறாரு. ஸோ 1979 இந்த வருது. ஈரானோடைய அப்போ புரட்சியில வந்து ஈரானுடைய மிலிட்ரி இதெல்லாமே கொஞ்சம் வந்து இதுவாக இருக்கு. ஏன்னா அமெரிக்கா உள்ள வந்து இது பண்ணனால எல்லாமே வந்து சிதறி கிடந்துச்சு 1979. ஸோ இந்த டைமை வந்து 1980 வந்து ஈராக் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணார். அப்போ வந்து சதாம் ஹுசைன் வந்து ஈராக்குடைய அதிபராக இருந்தார். பிரதான ரீசன் என்னன்னா எண்ணெய் தான். ஸோ அந்த குஜஸ்தான் வந்து ஈராக் எல்லையில் இருக்கு. ஸோ அது வந்து அதை வந்து அபகரிக்க தான் வந்து பிரதான காரணமாக வந்து சதாம் ஹுசைன் வந்து ஈரான் மேலே வந்து போர் தொடுக்கிறார். இது வந்து 1980. ஸோ இந்த போர் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து தொடர்ந்துச்சு. இதில் வந்து யாருமே வெற்றி பெற்றாங்கன்னு தெரியல. அப்புறம் வந்து ஐநாவுடைய தலையீட்டில் அமைதி ஒப்பந்தத்தில் வந்து ரெண்டு நாடுகளுமே வந்து அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. அதாவது இல்லை வெற்றி தோல்வின்ட்டு இல்லை, அவங்க இடத்துக்கு போயிட்டாங்க. இதில் இந்த ஈராக் வாருக்கு போய் அமெரிக்கா வந்து ஈராக்கோட சப்போர்ட். கரெக்ட். அமெரிக்கா அப்புறம் வந்து வளைகுடா நாடுகள் எல்லாமே வந்து ஈராக் சப்போர்ட் தான் இருந்துச்சு. என்ன பிரதான காரணம்னா, ஈராக் வந்து ஒரு ஷியா நாடு, ஷியா இஸ்லாமியர் உள்ள நாடு. ஆனால் இவர் நம்ம சதாம் ஹுசைன் வந்து அவர் வந்து ஒரு சுன்னி இஸ்லாமியர். அவருக்கு என்ன பயம்னா, இந்த இஸ்லாமிய புரட்சியால் வந்து இங்கே வந்து ஈராக்கில் வந்து இஸ்லாமிய புரட்சி வந்துட போகுது, ஷியா இஸ்லாமியர்கள் ஈராக்கில் இருக்கனால அவர் வந்து இன்செக்யூராக ஃபீல் பண்ணி, அதுவுமே ஒரு ரீசன், எண்ணெய் தவிர அதுவும் ஒரு ரீசன். அமெரிக்கா, பிரிட்டன் இவங்க வந்து ஈராக்குக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ ஈராக் வந்து ஓரளவுக்கு நல்ல பவரில் இருந்த டைம். ஸோ வளைகுடா நாடுகளுமே ஈராக் தான் சப்போர்ட் பண்ணாங்க, ஈரானுக்கு வந்து சப்போர்ட் இல்லை. பட் ஆனால் ஈரான் வந்து அப்போ தான் அவங்களுடைய சிதறிய ஆர்மியை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது அவங்க இந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இஸ்லாமிய புரட்சி காவல் படைன்ற ஒரு இது, அதாவது மிலிட்ரி மாதிரி துணை ராணுவம்னு சொல்லலாம். அதை வந்து அப்போதான் பில்ட் பண்ணாங்க. அப்புறம் வந்து பொதுமக்களே நிறைய பேர் வந்து வாருக்கு வந்து கூப்பிட்டாங்க, மாணவர்கள், அப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாருமே வாருக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல ஈரான் வந்து அப்போதான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சது. இந்த போர் வந்து ஒரு 8 வருஷம் போச்சு. ஈரான் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்லலாம் இந்த 8 வருஷ போர்ல. ஸோ உங்களோட பார்வையில் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து வந்து ஈரான் மேலே தொடுத்த நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அணு ஆயுதம் சம்மந்தமாக தான் அவங்க சொல்லிட்டு, அணு ஆயுதம் இருக்குங்கிறாங்க, இவங்க இல்லைங்கிறாங்க. இப்போ சர்வதேச அளவில் பார்வையாளர்கள் அனுமதிக்கிறோம்லாம் சொல்கிறாங்க. ஏவன்ட்டில் ஒரு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு போரை தொடுக்கிறாங்க வந்து. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வந்து, உங்களோட பார்வை என்ன, இந்த போரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு வந்து 2002 இருந்தே வந்து இருக்கு. ஸோ 2002 என்ன ஆச்சுன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பார்த்துருவோம். இந்த இஸ்லாமிய குடியரசு வந்த உடனே மக்கள் வந்து ஓகே, நமக்கு வந்து ஒரு ஒரு புது அரசாங்கம் வந்திருக்கு, நம்ம எல்லாமே மாறிடும்ன்ற ஒரு இதில் இருந்தாங்க. ஒரு சர்வாதிகார ஆட்சியாக தான் இருந்துச்சு, அது மதவாத ஆட்சியாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர் ஆட்சியில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக இருந்துச்சு. குடியரசு வந்த பிறகு என்ன நடந்துச்சுன்னா, அரௌண்ட் 1970 இந்த வார்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. 67 வந்து அதுக்கு முன்னாடி முகமது ரேசா ஷாவோட ஒரு அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா போட்டிருந்துச்சு 1967. பட் ஆனால் இஸ்லாமிய குடியரசு வந்தவொடனே, அதாவது அணு ஆயுத ஒப்பந்தம் படி என்ன பண்ணோம்னா, நான் வந்து மின்சக்தி தேவையான அளவு மின்சக்தி அளவுக்கு நான் வந்து
இந்த இதை வந்து தயாரிச்சுப்பேன், இந்த யுரேனியம் வந்து செறிவூட்டிப்பேன்றது. அதாவது என்ன இதுன்னா, இப்போ இந்த யுரேனியம் செறிவூட்டலில் வந்து ஒரு 90% மேலே போனால் அது வந்து ஆயுத ரக யுரேனியம், அதுதான் வந்து அணு ஆயுதத்துக்கு பண்ணுது. இந்த இந்த ஒப்பந்தத்தைப்படி நான் வந்து மின்சக்திக்கு மட்டும் யூஸ் பண்ணிப்பேன், 90% கம்மியாக யூஸ் பண்ணிப்பேன்ற ஒப்பந்தத்தைப்படி அப்போ போட்டாங்க. பட் ஆனால் இவங்க இஸ்லாமிய குடியரசு வந்தவொடனே இது வந்து ஹராம், இது வந்து இஸ்லாமுக்கு எதிரானது, அதனால வந்து அணு ஆயுதம் வந்து நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இந்த 1980 to 88 நடந்த ஈராக் வாரில் ஈராக் வந்து நிறைய இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து பயங்கர டேமேஜ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து இப்போ இருக்க கமேனி இருக்கார்ல, அயத்தொல்லா கமேனி, அவர் வந்து அப்போ அதிபராக இருந்தார். அவர் வந்து என்ன சொன்னார், நம்ம வந்து இந்த அணு ஆயுத இதை வந்து நம்ம தொடரணும், ஏன்னா நம்ம வந்து நம்மளை சுற்றி வந்து இவ்வளோ நமக்கு பிரச்சனைகள் இருக்கு, நம்மளை தற்காத்து கொள்றதுக்கு நம்ம அணு ஆயுதம் பண்ணோன்றப்போ சொல்லியிருந்து அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ 2002 வந்து என்னாச்சுன்னா, ஈரான் வந்து அணு ஆயுதம் ஒரு செய்கிற அளவுக்கான யுரேனியம் செறிவூட்டல் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் வருது. தகவலை வந்து லீக் பண்ணுறது யாருன்னா, இஸ்லாமிய குடியரசு வந்தவொடனே அங்கே எல்லாருமே ஒன்றா தான் வந்து மன்னராட்சியை வந்து எதிர்த்து இது பண்ணாங்க. பட் அவங்க உள்ளே வந்தவொடனே எல்லாருமே வந்து இது பண்ண ஆரம்பித்தாங்க, ஒடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கூட இருந்த இடதுசாரிகள், தாராளவாதிகள் எல்லாருமே ஒடுக்க ஆரம்பிச்சு, எதிர்கட்சின்ற ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிடுச்சு. அங்கே இருந்த எதிர்கட்சிகள் எல்லாமே க்ரஷ் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. அதில் அந்த எதிர்கட்சியிலேருந்து வெளியே வந்த ஒரு ஆள் தான் வந்து இந்த நியூஸை வந்து அமெரிக்காவில் வந்து சொல்கிறார். 2002 ஈரான்ல இருந்து ஒரு எதிர்கட்சி ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஈரான்ல வந்து அணு ஆயுதம் வந்து ரகசியமா தயார் பண்றாங்கன்னு சொல்றாரு. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுது, இந்த அணு ஆயுத நிறுவனம் இருக்குல்ல, இந்த அட்டாமிக் IAEAன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி, அவங்க கிட்ட வந்து சொல்லுது, நீங்க வந்து செக் பண்ணிட்டு சொல்லுங்க இவங்க வந்து அணு ஆயுதம் வந்து யூஸ் பண்றாங்களான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சொல்லுது. அவங்க செக் பண்றாங்க, ஈரான் வந்து அணு ஆயுதம் யுரேனியம் செறிவூட்டலை வந்து அதிகப்படுத்துறது தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனை வந்து 2002 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த 2002 ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2015 வரைக்கும் இது போகுது. ஈரான் வந்து சொல்லுது, ஒரு கட்டத்தில் சொல்லுது, ஓகே நாங்கள் வந்து கம்மி பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து செக் பண்ணுங்க, செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து சொல்லுங்க, நாங்கள் கம்மி பண்ணிக்கிறோம் வந்து இந்த அமெரிக்கா கிட்டே சொல்லுது, இந்த அட்டாமிக் ஏஜென்சி கிட்டேயும் சொல்லுது. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு போயிட்டு இருந்துச்சு இந்த ப்ராப்ளம். 2002 2015 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த 2015 வந்து இவங்க வந்து JCPOAன்னு ஒன்று போடுறாங்க, அதாவது காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் சொல்லிட்டு. அதாவது இந்த ஈரான் வந்து அணு ஆயுதம் வந்து தயார் பண்ணுது, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இனிமேல்ட்டு வந்து அந்த கம்மி செறிவூட்டல் தான் தயார் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் ஓடுது 2015 போய்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் மேலே பொருளாதார தடை விதிச்சுட்டாங்க. 2015 வரைக்கும் எண்ணெய் பொருளாதார தடை. அவங்க வந்து எந்த நாட்டோடையும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது, ஈரானுடைய வங்கிகளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈரான் வந்து பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய பணவீக்கம், அவங்களுடைய ரியால், அவங்களுடைய கரன்சி வந்து பயங்கரமாக டிக்ளைன் ஆச்சு, எல்லாம் அடி வாங்கிச்சு. ஒரு ஆப்ஷன் இல்லாமனால இந்த JCPOAல ஒப்பந்தத்தில் போடுறாங்க. அமெரிக்காவும் இருந்துச்சு. பட் இது எங்கே டேர்னிங் பாயிண்ட் ஆச்சுன்னா, 2018 வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பதவிக்கு வராரு, இந்த ஒப்பந்தத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. அது ஈரான் வந்து அணு ஆயுதம் இந்த இதுவே தயாரிக்கவே கூடாது, கம்மி அளவிலே தயாரிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சொல்றாரு. அவங்க வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இந்த ஒப்பந்தத்தையே கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ இந்த 2018 ஆரம்பிச்சது தான் இந்த வார். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன சின்ன அடிதடிகள் நடக்க ஆரம்பிச்சது. ஈரானுடைய இந்த கூட்டாளிகள் சொல்ற இந்த ஹெஸ்போல்லா, ஹமாஸ், இவங்க எல்லாமே வந்து இந்த வளைகுடாவில் இருக்க இந்த குவைத்தில் இருக்க இடத்தெல்லாம் தாக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அங்கே வந்து அதுதான் விதை போட்டது, அங்கே ஆரம்பிச்சது. இப்போ கரண்ட்ல 2026 நடக்கிற வாருக்கு வந்து அதுதான் ஸ்டார்ட் ஆச்சு, அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த ஈரான் வந்து அவங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்காங்கன்னு ஹிஸ்புல்லா, ஹூதிகள் கரெக்ட் எல்லாரும் சொல்கிறாங்க வந்து. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் வந்து? அது ஒரு தற்காப்பு நடவடிக்கைன்னு பார்க்குறீங்களா, இல்லை அவங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு? இல்லை, இது வந்து இதோடைய ஆரம்ப புள்ளி எதுனா நம்ம பார்த்தோம்னா, இதுவுமே இஸ்லாமிய புரட்சி தான். இஸ்லாமிய புரட்சி 1980 வந்தோடனே அவங்க முதல்ல என்ன முடிவு பண்ணாலும், அவங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை. இஸ்ரேல்கிட்ட அந்த டைமில் அணு ஆயுதம் இருந்துச்சு. ஸோ அவங்கள தற்காத்துக்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அரண் தேவைப்படணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெஸ்போல்லா, இந்த ஹமாஸ், அப்புறம் வந்து ஹூத்திஸ், இவங்களாம் வந்து ஈரானுக்கு வெளியில் வந்து இஸ்லாமிய புரட்சியை பரப்பி அங்கே வந்து நமக்கான ஒரு அரணை வந்து இவங்களை நிர்வகிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த இயக்கங்களுக்கு வந்து இவங்க வந்து ஃபண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆயுதங்கள் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து பண உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 1980 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இந்த கரண்ட் டைம்ஸ் வரைக்குமே இந்த ஹமாஸ், ஹெஸ்போல்லா, ஹூதிஸ் வந்து இவங்க பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹெஸ்போல்லா வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு இந்த இஸ்ரேல் இதில், ஹமாஸுமே கொஞ்சம் அடி வாங்கியிருக்கனால ஈரானுக்கான அந்த அரண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக
கம்மியாயிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். வளைகுடா நாடுகளில் இருக்கிற பிரச்சனைக்கு வந்து மூல காரணங்கிறது வந்து அங்கே இருக்கிற எண்ணெய் வளம் தான். பொருள் அங்கே அந்த எண்ணெய் வளம் இல்லைன்னா அவ்வளோ பிரச்சனைகள் அந்த நாடு சந்திச்சிருக்காது அப்படிங்கிறதா எல்லாரும் சொல்கிறது. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. வந்து இது போக இன்னொரு பிரச்சனைங்கிறது அங்கே வந்து அந்த இஸ்ரேல் அங்கே உள்ள வருது. இஸ்ரேல் வந்து அவங்க வந்து பாலஸ்தீனம், லெபனானில் வந்து ஆக்கிரமிக்கிறது, அப்படி அவங்களோட எல்கைகளை விரிச்சுக்கிட்டே போய் நிலங்களை அவங்க நாட்டை விரிச்சுக்கிட்டே போகிறதும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. வந்து இது எப்படி பார்க்குறீங்க? இஸ்ரேலுக்கு ஆனால் ஈரானுக்கான பிரச்சனைங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது? இஸ்ரேல் ஈரான் வந்து முகமது ரெசா ஷா ஆட்சி 1979 வரைக்கும் நல்ல உறவில் தான் இருந்தாங்க. ரெகுலராக எண்ணெய் சப்ளை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இஸ்ரேல் வந்து அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையில் வந்து ஈரான் வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவாக இருந்துச்சு. ஆதரவு கூட, ஏன்னா பாலஸ்தீன் வந்து ஒரு இஸ்லாமிய நாடு. அப்போ வந்து இந்த பாலஸ்தீனோடைய PLO யாசர் அரஃபத்துக்குலாம் வந்து ஈரான் வந்து நல்ல ஆதரவு கொடுத்துச்சு. பட் இது எங்கே பிரேக் ஆச்சுன்னா அரஃபத் வந்து இஸ்ரேலோட நல்லொப்பந்தத்துக்கு வந்து ஒன்று கையெழுத்திடுறாரு. அப்போ வந்து ஈரான் வந்து பாலஸ்தீன்கிட்ட வந்து நீங்கள் வந்து இஸ்லாமிய விதிப்படி நீங்கள் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு பாலஸ்தீனுக்கு வந்து எதிர்ப்பாக ஒரு இதில் ஆரம்பிச்சிருச்சு. பட் ஆனால் அது வந்து அந்த டைமுக்கு தான் இஸ்ரேல் எதிர்ப்பை வந்து அடிப்படையாக அது வந்து மத சார்பாக தான். இந்த யூதர்கள், இஸ்லாமியர்கள் அந்த நிலப்பிரச்சனையில வந்து ஆரம்பிச்சது. பாலஸ்தீன் நிலப்பிரச்சனையில பாலஸ்தீனுக்கு சார்பாக போய் இஸ்ரேல் வந்து அவங்களுடைய ஜென்ம எதிரியா பார்க்க ஆரம்பிச்சது அந்த அடிப்படை பிரச்சனையால தான். இஸ்ரேல் நாட்டை விரிச்சுட்டே போறது இருக்குல்ல, நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, லெபனான்ல நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, அது எப்படி ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எப்படி? இல்லை, அது சரியான நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுடைய நாட்டோட இறையாண்மையை வந்து பாதிக்கிற மாதிரி தானே இருக்குது. இப்போ இஸ்ரேல் காசா வார் பார்த்தீங்கன்னா, அது வந்து காசா வந்து பாலஸ்தீனில் இருக்க ஒரு பகுதி. அது அவங்க ஒப்பந்தப்படி இந்த பகுதியை வந்து பாலஸ்தீன் தான் இது பண்ணணுன்ற மாதிரி ஒப்பந்தத்தில் இருந்துச்சு. பட் ஆனால் இஸ்ரேல் வந்து அதை ஒப்பந்தத்தை மீறிக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த ஒப்பந்தம் போட்டதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசா வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஒரு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கிற ஒரு தப்பான செயலை தான் நான் நினைக்கிறேன். இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து ஈரான் மேலே ஒரு போரத்தை எடுத்திருக்கு. வந்து இப்போ ஒரு 3 பேர்கள்னு வச்சுக்கிங்களேன். வந்து யார் சைடு நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது ஈரான் சைட்லேருந்து பார்த்தா ஈரான் சைடு நியாயம் இருக்க மாதிரி இருக்கும். பட் பொதுவாக பார்க்கும்போது ஈரான் வந்து அவங்க வந்து ரொம்ப பின்னோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அப்படி இல்லை. ஈரான் வந்து மாடர்னைஸ்டான ஒரு நாள், நவீனமயமாக்கப்பட்ட ஒரு நாள் தான். ஏன்னா அதோடைய கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா மதங்களுக்கும் மூல மதமான இந்த ஜொரோஆஸ்ட்ரிய மதம் இருக்குல்ல, மதம் வந்து பாரசீகத்தில் தான் கிளை விட்டுச்சு. ஜொரோஆஸ்ட்ரிய மதத்துலேருந்து தான் அப்ரஹாமிய மதங்களான கிறிஸ்துவம், இஸ்லாம் எல்லாமே அதில் தான் கிளை விட்டுச்சு. ஸோ அவ்வளோ ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஒரு வரலாறு உள்ள ஒரு நாடு இப்போ வந்து இப்படி இருக்கேன்றத வந்து சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தா நமக்கே தெரியும். இது கரெக்டாக தப்பான்னு சொல்ல முடியாது. பட் ஓவராலாக பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சு ஈரான் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டு தான் வருது. அதாவது ஈரான் வரலாறு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சுழற்சி மாதிரி தான் இருக்கும். முதல்ல என்ன கண்டுபிடிக்கிறாங்க, போர், அப்புறம் வந்து புரட்சி, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் வந்து ஆதிக்கம், வெளிநாட்டு ஆதிக்கம், இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கு. இப்பயுமே அதே மாதிரி. இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி தான் இருக்கு. இது வந்து இப்போ நடக்கல, இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து ஒரு தொடர் சுழற்சியாக நடந்துகிட்டே இருக்கனால இது வந்து மேபி நமக்கு தெரியறதுனால இது புதுசாக இருக்கு. பட் இந்த சுழற்சியை வந்து கடந்த ஒரு 1900 நடந்துகிட்டே இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க வந்து பழக்கப்பட்டு போயிட்டாங்க ஈரான் மக்கள். நன்றி. நன்றி.